ஃபோனு தான்ப்பா உலகம். ஃபோன் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. என்னோட இன்னொரு ஒய்ஃபு, என்னோட இன்னொரு ஹஸ்பண்ட், என்னோட இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து ஃபோன் வந்திருக்கும். ஆனால் இந்த காலத்துலேயும் ஃபோனை பற்றி தெரியாத எத்தனையோ வந்து ஜீவராசிகள் இருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் ஒருத்தங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸால் வந்து கரெக்ட் ஆகிறது, சோஷியல் மீடியாவால் கரெக்ட் ஆகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்ட் ஆகாமல் ஒரு கலப்படமற்ற ஒரு மனுஷங்களில் எங்கள் அம்மாவும் ஒருத்தங்கன்னு நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா மட்டும் சொல்லலை, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எதுவுமே தெரியாமல் குடும்பம் குழந்தைங்க அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட வந்து சரியாக யூஸ் பண்ண தெரியாது. பட்டன் ஃபோனும் பார்த்திங்கன்னா நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு வாங்கி தரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 தான், லோக்கலில் தான் வாங்கினோம். ஸோ அது போட்டோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நம்ம வீட்லேயும் எஃப்எம் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில். இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சகோவோட டைரி சகா அவரோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் காலேஜ் டைமில் நைட்டு வந்து அவரோட டைரி ப்ரோக்ராம் கேட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே செய்வோம். ஸோ அது மாதிரிலாம் இருந்த லைஃப்லாம் திரும்ப எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரெயின்போவில் வந்து பார்த்திங்கன்னா வசந்த அழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நைட்டு போடுற தேன் கிண்ணம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்போம். உங்களுக்கு பழைய நினைவுகளில் ஏதாவது எஃப்எம் கேட்பீங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க, எந்த எஃப்எம் கேட்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.